இன்றைக்கி நம்ம வந்து பார்டர் நெக்லைனோட ஒரு சும்மா ஒரு கொடி மாதிரி உள்ள டிசைன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். நம்ம எந்த ஒரு நெக் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சோடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாமா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது. பிகாஸ் ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு அந்த பீட் வந்து ஸ்டக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 2-3 செயின் ஸ்டிச்சாவது நீங்கள் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து வந்து சுகர் பீடை வச்சோ இல்லை வேறு ஒர்க்ஸோ வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச் 2 செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுட்டு தான் வந்து நீங்கள் அடுத்த ஒர்க்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 செயின் ஸ்டிச் வந்து ஒரு நெக்லைனில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு நெக்லைன் தான். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து அந்த கோடுக்கு கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இதுவே வந்து கொஞ்சம் நம்ம ஃபார்மலாக பண்ணுற ப்ளவுஸ் அப்படின்னா வந்து கரெக்டாக ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடுக்கு நேராக தான் நம்ம வந்து போடணும். இப்போ வந்து சுகர் பீடு வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கும் போது நம்ம கொஞ்சம் வந்து சிம்பிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதுவே வந்து சுகர் பீடு வச்சு ஒரு 3 அவுட்லைன் வந்து நீங்கள் 3 லைன் வந்து கொடுத்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லாவே வந்து கிராண்டாக தெரியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா கிராண்டாகவும் தெரியும், உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சுகர் பீடை வச்சு நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குவேன். இப்போ வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப அது வந்து லூஸாக ஆகிடக்கூடாது, நடுவில் கேப் தெரியக்கூடாது. நீங்கள் வந்து போட்டுட்டு இப்படின்னு நீங்கள் கையை வச்சு டச் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆடக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஸ்டிஃபாக நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ சுகர் ஸ்டிச்சை வந்து சுகர் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி லோட் பண்ண கற்றுக்கோங்க. டூலிப் நீடில் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து நம்ம டூலிப் நீடில் யூஸ் பண்ணாமல் அயன் நீடில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு 7 or 8 பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸ்னால் அதுக்கு மேலே கூட நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கையை வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க கற்றுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ ஒரு 8 பீட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ 1 2 3க்கு மேலே நீங்கள் வந்து அந்த இது வந்து இருக்கக்கூடாது. 3 போட்டுட்டு அடுத்து நம்ம 3 செட்டுக்கு வந்து போயிடும். ஸோ தட் வந்து அந்த நம்ம ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம வந்து ஒரே இதுலேயே வந்து 4 5ன்னு போட்டோம் அப்படின்னா கோடு வந்து க்ராஸாக தான் தெரியுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து ஒரு 3 செயின் ஸ்டிச்சு அடுத்து வந்து ஒரு செயின் அடுத்து 3 சுகர் பீடு அந்த மாதிரி நீங்கள் வந்து லோட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு 4 போட்டேன்னா இன்னும் வந்து ஒர்க் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். பட் நான் இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த கொடி டிசைன் பார்க்கலாம். கொடி டிசைன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். பட் நான் இங்கே வந்து பிகினர்ஸாக இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போடும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ தட் நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது போட்டிருக்கேன், செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து அந்த செயின் ஸ்டிச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட எட்ஜு வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஷார்ப்பான எட்ஜாக வந்து நீங்கள் இதுலேயே வந்து செயின் ஸ்டிச்லேயே வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் போடும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த லீஃப் வந்து நான் வரைஞ்சது வந்து ஷார்ப்பாக இல்லை. ஸோ தட் நான் வந்து அந்த செயின் ஸ்டிச் மூலியமாக நான் வந்து அதை வந்து ஷார்ப்பாக ஆக்கிக்கிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து அந்த கொடி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லீஃப்க்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். பீட் ஸ்டிச் பண்ணும் போதும் இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கொடியை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லை நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே லீஃபோடையே சேர்ந்து பண்ணது தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வந்து அந்த சுகர் பீட்ஸ் செயின் ஸ்டிச் பக்கத்துலேயே வந்து சுகர் பீட்ஸை வந்து நான் அவுட்லைனாக வந்து கொடுத்துக்குவேன். ஸோ எனக்கு வந்து கரெக்டாக வந்து எனக்கு அந்த கொடியோட டிசைன் நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரியே வந்து எனக்கு கிடைக்கும். நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனோன்னா நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். பட் பிகினர்ஸ் லெவலில் வந்து நமக்கு அப்படி ப்ளெயினாக வந்து போடும் போது நமக்கு வந்து ஷேப் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் எப்பொழுதுமே ஃபார் சேஃப்டி நீங்கள் வந்து சுகர் பீட்ஸை வந்து செயின் ஸ்டிச்சுக்கு
அதுக்கப்புறம் வந்து போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அந்த லீஃபோட எட்ஜை வந்து நம்ம அந்த எட்ஜு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சைடு நம்ம வந்து நாட் போட்டுட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நான் பண்ணுறதை பாருங்கள். இதே மாதிரியே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லீஃபோட எட்ஜு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம லீஃபு சர்க்கிள் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் நம்ம போடும் போது நம்ம வந்து 4, 5ன்னு பீட்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி செயின் ஸ்டிச்சுக்கே நான் வந்து 3 தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி லீஃபெல்லாம் போடும் போது 2 or 1 அப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போது தான் வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து சூப்பராக கிடைக்கும். அந்த வளைவு நெளிவுகள்லாம் வந்து ஒரு 2 அதுக்கு மேலே நம்ம வந்து போயிடக்கூடாது. ஸோ தட் நமக்கு வந்து அந்த வளைவு நெளிவுலாம் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த லீஃப் மட்டும் எனக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாகவும் அந்த லீஃபோடு சேர்த்தும் போகலாம். ஃபுல்லாக சுகர் பீட்ஸை முடிச்சிட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வரலாம். ஸோ நான் வந்து செகண்ட் இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து வந்துட்டுருக்கு.